Okay. Good morning, everyone. Okay, இன்னைக்கு நம்மளோட class 3. Good morning, everyone. So, இன்னைக்கு நம்மளோட class 3. நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்குனா virulence and host resistance related to immunity. So, இது வந்து last classல நம்ம வந்து structure composition of related structures பார்த்தோம் இல்லையா, immunity related structures. So, அதுக்கு அடுத்த topic virulence and host resistance. Okay, first virulence and host resistance. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ virulence அப்படின்னா, ஸோ இது வந்து எபிலிட்டி ஆஃப் பேத்தஜன் டு காஸ் டிசீஸ். ஸோ ஒரு பேத்தஜன் எவ்வளோ ஒரு டிசீஸ் காஸ் பண்றதுக்கு ஏபிளா இருக்கு, ஸோ அதோட எஃபிகசி எவ்வளோ அப்படின்னு நோட் பண்றது தான் நம்ம virulence அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, ஸோ அந்த பேத்தஜன் வந்து ஒரு ஹோஸ்டை இன்ஃபெக்ட் பண்ணும் போது, ஸோ அந்த ஹோஸ்ட் எவ்வளவு எஃபெக்டிவா அந்த பேத்தஜனை டிஃபெண்ட் பண்ணுது, ஸோ அந்த எபிலிட்டி தான் நம்ம ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற இன்ட்ராக்ஷன் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, அந்த பேத்தஜன் நம்ம ஹோஸ்ட் வந்து எலிமினேட் பண்றாங்களா, இல்ல டெவலப் ஆகுதா, அந்த டிசீஸ் டெவலப் ஆகுதா, இல்ல ரெண்டுமே இல்லாம ஒரு கேரியர் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. கேரியர் ஸ்டேட்னா அந்த பேத்தஜன் அந்த ஹோஸ்டோட பாடியில தான் அலைவா தான் இருக்கும், ஆனா அதோட டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ இன்ஆக்டிவ் ஃபார்ம் மாதிரி அதோட லைஃபை லீட் பண்ணும். ஸோ அதுதான் நம்ம வந்து கேரியர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லிமிட் வந்து சிவியர் இல்னஸ் ஆர் டெத், இதே எதனாச்சும் காஸ் பண்ணும். ஸோ இந்த 4 ஃபேக்டர் தான் இந்த ரெண்டு விருலன்ஸ் அண்ட் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட் இன்ட்ராக்ஷன் நடக்கிறது மூலமா நமக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் விருலன்ஸ். ஓகே, ஸோ விருலன்ஸ் அதோட மீனிங் என்னன்னா டிகிரி. ஸோ டிகிரினா இங்க வந்து அமௌண்ட். ஸோ அமௌண்ட் ஆஃப் பேத்தோஜெனிசிட்டி, அமௌண்ட் ஆஃப் பேத்தோஜெனிசிட்டி ஆஃப் அ ஆர்கானிசம், ஆஃப் அ மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இது வந்து எவ்வளவு எஃபெக்டிவா அந்த பேத்தஜன் வந்து நம்ம பாடி, அதாவது ஹோஸ்டுக்குள்ள இன்வெர்ட் ஆகுது, உள்ள போகுது. இன்வெர்ட்னா ஊடுருவது, உட்புகுதல் அந்த மீனிங். ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா அதால ஹோஸ்டோட பாடிக்குள்ள என்டர் ஆக முடியுது, என்டர் ஆனோடனே மல்டிபிள் ஆக முடியுது. ஸோ இவ்வாடுனா எஸ்கேப் ஆகுது. ஸோ இம்யூன் சிஸ்டத்தை எஸ்கேப் பண்ணி அதோட குரோத்தை மல்டிபிள் பண்ணிட்டு பண்ண முடியுது. ஸோ எவ்வளவு வேகமா டேமேஜ அதால காஸ் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம விருலன்ஸ்னு ஒரு டேர்மால சொல்றோம். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்க்கு ஹையர் விருலன்ஸ் இருந்துச்சுன்னா டிசீஸ் காசிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். ஸோ ஹையர் விருலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் டிசீஸ் காசிங் சிவியாரிட்டி. ஓகே, ஸோ இந்த விருலன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சர்டைன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னா அட்ஹெஷன், இன்வர்ஷன், காம்படிஷன் ஃபார் அயன் அண்ட் நியூட்ரியன், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஹோஸ்ட் இம்யூனிட்டி, செக்ரீஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ், இதெல்லாம் இந்த விருலன்ஸோட ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் விருலன்ஸ். ஓகே, இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ virulence factor. Virulence is determined by virulence factor, which is a specific property of every pathogen. So ஒவ்வொரு பேத்தஜனுக்கு ஒரு ஸ்பெசிபிக் virulence factors இருக்கு. So according to their properties, their physical and chemical properties. So அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து adhesion properties. So adhesionனா அட்டாச் ஆகுறது. ஸோ அட்டாச் ஆகுறது, ஸ்டிக் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசத்தோட அட்டாச் ஆகி ஒட்டி ஃபர்ஸ்ட் அதோட பிளேஸ வித்ஸ்டாண்ட் பண்றதா அட்ஹெஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ த எபிலிட்டி டு ஸ்டிக் டு ஹோஸ்ட், சிம்பிளா சொல்லணும்னா எபிலிட்டி டு ஸ்டிக் டு ஹோஸ்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம அட்ஹெஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இட் இஸ் அ ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ஆர் மாலிகுல். ஸோ இதை டிட்டர்மைன் பண்றது ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர், இல்லைன்னா ஒரு மாலிகுல்ஸ் அதோட அவுட்டர் செல் வால்ல இருக்கு. ஸோ இது எதுக்குன்னா பேத்தஜன் சர்ஃபேஸ் வந்து ஃபேர்ம்லி அட்டாச் ஆகுறதுக்கு, ஹோஸ்ட் செல்லோட ஃபேர்மா ஒரு உறுதியா அட்டாச்மெண்ட்டை பண்றதுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் பண்றாங்க.
இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இந்த இமேஜ் பாருங்க தெரியும். ஸோ ஈகோலை இருக்கு. ஈகோலையோட செல்வால்ல ஃபிம்ப்ரியே அப்படின்னு ஒரு ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இது ஹோஸ்ட் செல்வால்ல இருக்கிற ரிசெப்டார் சைட். ஸோ இதுல போய் எப்படி லாக் அண்ட் கீ மாதிரி செட் ஆகியிருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி செட் ஆனாதான் முதல்ல நம்மளோட பாடிக்குள்ள அதால என்டர் ஆக முடியும். ஸோ இதுதான் வந்து அட்ஹெசன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த அட்ஹெசன் ஃபேக்டர்னால என்னெல்லாம் நடக்கும், இல்ல என்னெல்லாம் லாஸ் ஆகும்? ஒருவேளை அட்ஹெசன் ஃபேக்டர் இல்லைன்னா ஸோ இந்த பேத்தஜன் என்ன ஆகும்னா, ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஸோ யூரின் போகும்போது வாஷ் அவேட் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து மியூக்கஸ்ல வந்து ஸ்வெப்ட் அவே ஆகிரும். ஸோ மியூக்கஸ்ல நம்ம முன்னாடி கிளாஸ்லயே பார்த்துட்டோம். மியூக்கஸோட வேலையே வந்து இம்யூன் ஃபங்க்ஷன் தான். ஸோ எந்த மைக்ரோஸ் வந்தாலும் அதை வாஷ் அவுட் பண்ணதான் அதோட வேலையே. இன்னொன்னு சிலியரி மூவ்மெண்ட்னால கிளியர் ஆயிரும். இல்லைன்னா டிசீஸ் காஸ் பண்றதுக்கு முன்னாடியே எலிமினேட் ஆயிரும். ஸோ அட்ஹெசன் இருந்தாதான் அதால இந்த ஹோஸ்டோட பாடியில சர்வைவலும் பண்ண முடியும், இன்ஃபெக்ஷனும் காஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அட்ஹெசன் ஃபேக்டரோட ப்ராப்பர்ட்டி. ஸோ ஓகே, இதுல அட்ஹெசன் ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து பிம்ப்ரியே பைலி ஆர் பிம்ப்ரியே ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அதுல என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர் செல்வால்ல இருக்கு இல்லையா, ஸோ இங்கே போட்டுருக்கு ஃபிம்ப்ரியா. ஸோ ஒரு ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர் சொல்றோம்னா ஃபிம்ப்ரியா, ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்றோம்னா ஃபிம்ப்ரியே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு ஹேர்லைக் ப்ரொஜெக்ஷன் பாக்டீரியா மேல இருக்கிறது. இட் இஸ் ஸ்பெசிபிகலி மேட் அப் ஆஃப் புரோட்டீன். அந்த புரோட்டீனோட பேரு பைலின். ஸோ அதனாலதான் இதோட இன்னொரு பேர் வந்து பைலி. ஓகே, இது வந்து மெயினா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால தான் இருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா அட்ஹெசிவ் ஹூக்ஸ். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, லாக் அண்ட் கீ மாடல் மாதிரி ஒரு ஹூக்ஸ் மாதிரி வேலை செய்யணும். ஸோ இதோட வேலை அட்ஹெசிவ் ஹூக். bind to specific receptors on host tissues. host tissueல ஒரு ரிசெப்டார்ல ஸ்பெசிபிக் ரிசெப்டார். ஸோ அந்த ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஸோ இப்படி ஓவல் ஷேப்ல இருக்கிற ரிசெப்டார்ல தான் அட்டாச் ஆகும். இல்ல ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற ரிசெப்டாருக்குள்ள தான் அட்டாச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிபிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ தான் ஸ்பெசிபிக் ரிசெப்டார்ல அட்டாச் ஆகும். ஸோ இட் ரெசிஸ்ட் த வாஷிங் அவே ஃபோர்ஸஸ். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈகோலையோட யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து பைலி இருக்கிறதுனாலதான் அது நம்மளோட யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது வந்து எங்க அட்டாச் ஆகுதுன்னா யூரித்ரல் எபித்திலியத்திலும் பிளாடர் எபித்திலியிலும் ஸ்ட்ராங்கா இந்த பைலியை யூஸ் பண்ணி அட்டாச் ஆகுது. என்ன பைலினா பி பைலி, அதாவது பைலோ நெஃப்ரிட்டிஸ் அசோசியேட்டட் பைலி அண்ட் டைப் 1 ஃபிம்ப்ரியே. ஸோ இந்த ரெண்டு பைலி தான் ஈகோலைல இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்மளோட யூரித்ரல் எபித்திலியம் ஆர் பிளாடர் எபித்திலியத்துல அட்டாச் ஆகிருது. ஸோ இங்க அட்டாச் ஆகிறதுனாலதான் நம்மளோட யூரினரி ட்ராக்ல இருந்து அதோட வாஷ் பண்ண முடியல. ஸோ அதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் யூடிஐ. ஓகே, செகண்ட் ஒரு அட்ஹெசன் வந்து சர்ஃபேஸ் புரோட்டீன்ஸ், அதை வந்து அட்ஹெசின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா புரோட்டீன்ஸ், அவுட்டர் மெம்பரைன், பாக்டீரியாவோட அவுட்டர் மெம்பரைன்ல இருக்கிற புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் தான் இந்த அட்ஹெசின். ஸோ இதோட மெயின் வேலையவும் ஹோஸ்ட் ரிசெப்டாரோட அட்டாச் பண்றது, பைண்ட் பண்றதுதான் இதோட மெயின் வேலையவும். அதனால இதோட பேரேவும் அட்ஹெசின்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டைட் அட்டாச்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குது. ஹோஸ்டுக்கும் இந்த பேத்தஜனும் டைட்டா அட்டாச் பண்ணி கொடுக்கறத ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ இதுவும் டிஷ்யூ ஸ்பெசிபிசிட்டி. ட்ரோபிசம்னா அந்த ஸ்பெசிபிசிட்டியை தான் டேர்ம் பண்ற ட்ரோபிசம் அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜீன்ஸ். இதுல இருக்கிற எம் புரோட்டீன் வந்து ஸ்பெசிபிகலி பைண்ட் டு த்ரோட் எபித்திலியல் செல்ஸ். இது மூலமா நமக்கு சோர் த்ரோட்ங்கிற டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தொண்டை கரக்கரன்னு வலியோட பெயினோட இருப்போம் இல்லையா ஒரு 3-4 நாள். ஸோ அதுக்கு காரணமானவங்க இவங்க தான். ஸோ த்ரோட் எம் புரோட்டீன் யூஸ் பண்ணி இவங்க அட்டாச் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ். இதுல இருக்கிற புரோட்டீன் வந்து எம்எஸ்சி ஆர்ஏ எம்எம்எஸ் அப்படின்னா ஸோ மைக்ரோபியல் சர்ஃபேஸ் காம்போனன்ட்ஸ்
microbial surface components, recognizing adhesive matrix molecules. ஸோ இதோட அப்ரிவேஷன் தான் இந்த எம்எஸ்சி ஆர்ஏஎம்எம்எஸ். இந்த ஸ்பெசிபிக் புரோட்டீன் வந்து அதோட ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரிஸோட செல்வால் இருக்கனால ஸோ கொலாஜன் ஃபைப்ரோனெக்டினோட ஈஸியா அட்டாச் ஆகிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிசேரியா கொனேரியா. ஸோ இதுல ஒப்பா புரோட்டீன் ஸ்பெசிபிக் புரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால மியூகோசல் செல்ஸ்ல அட்டாச் ஆகிறது. ஸோ சர்ஃபேஸ் புரோட்டீன் வந்து பாக்டீரியா வந்து நம்ம ஹோஸ்ட்ல ரொம்ப டைட்டா அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இம்யூன் கிளியரன்ஸ் நடக்காமையும் ரெசிஸ்ட் பண்ணிடுது. ஸோ டைட்டா அட்டாச் பண்ணிக்கிறதுனால முதல்ல வந்து வாஷ் அவுட் பண்ணும் இல்லையா இந்த மியூக்கஸ் செல்ஸ், ஃபைப்ரினோஜென்ஸ் இதெல்லாம் வந்து வாஷ் அவுட் பண்ணும் இல்லையா. ஸோ அதவே நடக்க விடாம இது ரெசிஸ்ட் பண்ணிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைகோப்ரோட்டீன்ஸ், அதோட இன்னொரு டேர்ம் வந்து லெக்டின்ஸ் ஆர் அட்ஹெசிவ் மாலிகூல்ஸ். ஸோ இவங்க யாருன்னா கார்போஹைட்ரேட் கண்டெய்னிங் மாலிகூல்ஸ் யூஸ்ட் பை வைரஸ், ஃபங்கி அண்ட் பாரசைட் டு ஃபைண்ட் ஹோஸ்ட் செல்ஸ். ஸ்பெசிபிக்கலி இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பாக்டீரியா செல் வால் வச்சுதான் பாக்டீரியா செல்ஸ்ல இருக்கிற அட்ஹெசன் ஃபேக்டர்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இந்த கிளைகோப்ரோட்டீன் வந்து ஸ்பெசிபிகலி ஃபார் வைரஸஸ், ஃபங்கி அண்ட் பாரசைட். ஸோ இதோட ஃபங்க்ஷன் அகைன் ரெகக்னைஸ் அண்ட் பைண்ட் ஸ்பெசிபிக் சுகர்ஸ் ஆன் ஹோஸ்ட் செல் மெம்பரைன்ஸ். ஸோ எனேபிள் செலக்டிவ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் சர்டைன் டிசீசஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஹீமாக்ளூட்டினின். ஸோ இது வந்து இந்த கிளைகோப்ரோட்டீன் வந்து நம்மளோட ஹோஸ்ட் பாடியில இருக்கிற சியாலிக் ஆசிடோட பைண்ட் ஆயிரும். சியாலிக் ஆசிட் எங்க இருக்காங்கன்னா ரெஸ்பிரேட்டரி எபித்திலியல் செல்ஸ்ல இருக்கு. ஸோ அதனாலதான் ஃப்ளூ வந்து கரெக்டா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது. அடுத்தது ஹெச்ஐவி GP120 கிளைகோப்ரோட்டீன். ஸோ இது எங்க அட்டாச் ஆகுதுன்னா CD4 ரெசெப்டார்ஸ் ஆஃப் டி செல்ஸ்ல வந்து அட்டாச் ஆகுது. ஸோ அதனாலதான் வந்து டி செல்ஸ் இன்வால்வ் இன் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இல்லையா. ஸோ அதனாலதான் இது வந்து ஹெச்ஐவி வந்து இம்யூன் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. டி செல்ஸ் டைரக்டா பைண்ட் ஆகுறதுனால இம்யூன் சிஸ்டத்தையே இதான் அஃபெக்ட் பண்ணுது. அடுத்தது கேண்டிடா அல்பிகன்ஸ் வந்து மியூகோசல் எபித்திலிய செல்ஸ்ல போய் அட்டாச் ஆகுது. ஸோ இதனாலதான் நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வருது. த்ரோட் வெஜைனல் கேண்டிடியாசிஸ் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வருது. ஏன்னா ட்ராபிசம் டிஷ்யூ ஸ்பெசிபிக் அட்கஷன் வந்து நடக்கும். டிஷ்யூ ஸ்பெசிபிக் அட்கஷன் வந்து நடக்கும். இது நடக்கனால நமக்கு த்ரோட், வெஜினல் கேண்டிடியாசிஸ் இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த அட்கஷன் வந்து கிரிட்டிக்கல் இன்ஃபெக்ஷனை லீட் பண்ணும். ஸோ அது எதனால அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் பேத்தோஜெனிசிஸ். ஒரு டிசீஸ் நம்மளோட ஹோஸ்ட் பாடியில அட்டாச் ஆகுறதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு மைக்ரோபோல டிசீஸ் காஸ் பண்ற எபிலிட்டி தான் நம்ம வந்து பேத்தோஜெனிசிஸ், டிசீஸ் காஸ் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம வந்து பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது ஏன் இது கிரிட்டிக்கல் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுதுன்னா ஸோ இந்த ஸ்டெப் தான் வந்து எந்த சைட்ல இன்ஃபெக்ட் பண்ணணும், த்ரோட்ல இன்ஃபெக்ட் பண்ணணுமா, யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ட் பண்ணணுமா, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இன்ஃபெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுது. ஸோ அதனால இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அடுத்து ஹெல்ப் பேத்தோஜென்ஸ் ரெசிஸ்ட் மெக்கானிக்கல் ரிமூவல். நம்ம பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு வந்தோம்னா கை கழுவணும், கையில இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் கிளீன் ஆகணும்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்றது, ஃபேஸ் வாஷ் பண்றது, இல்ல குளிக்கவே கூட செய்வோம். ஸோ அந்த நல்ல டைட்டா அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளவு வாஷ் பண்ணாலும் போகாது. ஸோ அதுதான் இந்த மெக்கானிக்கல் ரிமூவல் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளோட பாடியில டைட்டா அட்டாச் ஆயிடுச்சுன்னா எந்த மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னாலையும் வாஷ் பண்ணியும் நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபார் பயோஃபில்ம் ஃபார்மேஷன். ஸோ பயோஃபில்ம் அப்படின்னா என்னன்னா ஸோ நம்மளோட பாடியில ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் ஆகிரும். ஸோ ஒவ்வொரு மைக்ரோப்ஸும் இங்க இருக்கு, அது வந்து இன்டர்லிங்க் ஆயிரும். ஒரு மியூகோசல் லேயர் மாதிரி ஒரு இன்டர்லிங்க்டு லேயர் ஃபார்ம் பண்ணி ஒரு கோட் மாதிரி நம்மளோட பாடியில ஃபார்ம் ஆயிரும்.
ஸோ ஒரு தனித்தனியா இருக்கிறத விட ஒரு குரூப்பா இருந்தாங்கன்னா நம்மளால அதை ரிமூவ் பண்றது கஷ்டம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகிருவாங்க. ஸோ அதுதான் வந்து பயோஃபில்ம் ஃபார்மேஷன். அப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த அட்ஹெஷன் தான் காரணம். அடுத்தது இன்வாஷன் நடக்கிறதுக்கும் டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்றதையும் ட்ரிகர் பண்றதையும் இந்த அட்ஹெஷன். நம்ம பாடியில அட்டாச் ஆச்சுனாலே அடுத்தடுத்து நம்ம செல்ஸை டேமேஜ் பண்ணி செல் லைசிஸ் பண்ணி லைசோசோம்ல டீக்ரேட் பண்ணி நம்மளோட பாடியை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸும் நடக்க ஆரம்பிக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்ஹெஷன் மூலமா தான். ஓகே, ஸோ அட்ஹெஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட் இன்வாஷன் ஃபேக்டர். ஸோ முதல்ல நம்ம பார்த்தது அட்ஹெஷன் ஃபேக்டர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்வாசிவ் ஃபேக்டர். இது வந்து என்னன்னா என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பை pathogen. Invasion factors are enzyme produced by pathogen. எதுக்காக? To break down host tissues and spread deeper. ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில அட்டாச் ஆகிறாங்க. அதுக்கு அடுத்த வேலை என்ன? நம்மளோட பாடி ஹோஸ்ட் டிஷ்யூவை பிரேக் டவுன் பண்ணி வேகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறதா அது அடுத்த வேலை. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றதா இன்வாஷன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது these enzymes dissolve structural component of connective tissue. ஸோ கொலாஜன் ஃபைப்ரினோஜன்லாம் அஃபெக்ட் பண்ண முதல்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ அங்க போய் அட்டாச் ஆகி கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கிற எல்லா செல்ஸ் மசில் செல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி விட்டுரும். பிரேக் பண்ணி அங்க வந்து ஸ்ட்ரக்சுரல் காம்போனண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த செல்ஸ்ல வந்து லூஸா அரேஞ்ச் ஆகிடுச்சு, ஸோ கனெக்ஷனை விட்டுருச்சு அப்படின்னா லூஸா பேக்டா இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து லூசனா ஆகிரும். ஸோ அந்த கேப் வழியா இந்த பாக்டீரியாவோ வைரஸோ இன்வர்ட் ஆகி நம்மளோட அடுத்தடுத்த மசில்க்கு டிஷ்யூஸ்க்கு ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் இன்வாஷன் ஃபேக்டரோட யூசேஜ். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஹயாலுரினிடேஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஃபேக்டர். ஸோ ஹயாலுரினேஸ் என்ன பண்ணுதுன்னா இட் பிரேக் டவுன்ஸ் த ஹயாலுரோனிக் ஆசிட். ஸோ ஹயாலுரோனிக் எங்க இருக்கு? கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல இருக்கிற ஒரு மேஜர் காம்போனன்ட் தான் ஹயாலுரோனிக் ஆசிட். ஸோ அதை பிரேக் பண்றதுக்கு இந்த என்சைம் ஒர்க் பண்ணுது. இந்த என்சைம் வந்து பேத்தஜன்ல இருக்கு, ஹயாலுரினிடேஸ். ஸோ அங்க போய் இந்த ஹைலூரிக் ஆசிட் தான் வந்து அங்க ஒரு சிமெண்டிங் ஸ்ட்ரக்சர். சிமெண்ட் வந்து நமக்கு என்ன யூஸ் ஆகும்? ஸோ பிளாக்ஸை வந்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறது தான் சிமெண்டோட வேலை. ஸோ அந்த மாதிரி ஹைலூரிக் ஆசிட் வந்து நம்மளோட கனெக்டிவ் டிஷ்யூல ஒரு சிமெண்டிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணி இருந்துச்சுன்னா செல்ஸ் தனித்தனியா போயிடும். ஸோ அப்போ ஈஸியா இன்வர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட எஃபெக்ட் என்னன்னா டிஷ்யூ பெர்மியபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். பெர்மியபிலிட்டினா உள்ள போறது, மூவ் பண்றது, சாலோ பண்ற இந்த வேலையை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து பாக்டீரியா ஸ்ப்ரெட்டை ஈஸியர் பண்ணி விட்டுரும். ஸோ அதனாலதான் இது வந்து ஸ்ப்ரெட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஹயாலுரினேஸை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் ஆகுறவங்க யாருன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ், ஆரியஸ், கிளோஸ்ட்ரிடியம், இவங்கெல்லாம் வந்து இந்த ஹயாலுரினேஸை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஆர்கானிசம்லாம் ராபிட் டிஷ்யூ டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தி அது மூலமா செல் டு செல் சிமெண்ட்டை பிரேக் பண்ணி ஸ்ப்ரெட் ஆக செய்யுது. ஓகே, இதுதான் ஹயாலுரினேஸோட வேலை. ஸோ அடுத்தது கொலாஜினேஸ். ஸோ கொலாஜினேஸ் வந்து எங்க இருக்கு? என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து மேஜரா கொலாஜனை பிரேக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். எங்கெல்லாம் இருக்கிற ஸ்ட்ரக்சர் பண்ணா மேஜரா ஸ்கின்னு, எல்லாம் மசில், டெண்டான்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாத்துலயும் இருக்கிற மேஜரா ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனையும் கொலாஜன் தான். ஸோ அதை பிரேக் பண்ணி அந்த காம்போனண்ட்டை டிஸ்டர்ப் பண்றதுதான் கொலாஜினஸோட வேலை. ஸோ அந்த மாதிரி பண்றதுனால கனெக்டிவ் டிஷ்யூல டீப்பரா பெனிட்ரேட் ஆகி நிறைய மசில் லேயரை ஈஸியா ஸ்ப்ரெட் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி பண்றவங்க கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃபெரன்ஸ். ஸோ இந்த இதுல வந்து கொலாஜினேஸ் வந்து ரேப்பிடா மசில் டிஷ்யூஸை டிஸ்ட்ராய் பண்ணிரும். பிளாக்கனிங், டிஷ்யூ டெட் இதெல்லாம் வந்து இந்த கொலாஜினேஸ் கொடுக்கறதுனால வேகமா நடக்க ஆரம்பிச்சு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த மூணாவது இன்வசிவ் ஃபேக்டர் வந்து புரோட்டியேசஸ். புரோட்டியேசஸ் என்ன பண்ணுனா என்சைம் பேர்லயே இருக்கு, புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணும். ஸோ நம்மளோட பாடியில மேஜர் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் தான். ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் வந்து புரோட்டீன் தான். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் பேரியரை டிஸ்ட்ராய் பண்ணும்.
ஸோ இம்யூன் ப்ரோட்டீன்ஸ் மேஜரா இருக்கிற இம்யூன் ப்ரோட்டீன், ஆன்டிபாடி, காம்ப்ளிமெண்ட் எல்லாமே ப்ரோட்டீன் தான். இந்த ப்ரோட்டீனை பிரேக் பண்றதுதான் இந்த ப்ரோட்டியேசஸோட வேலை. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற டைப் வந்து ஐஜிஏ. ஐஜிஏ என்ன பண்ணா மியூகோச சர்ஃபேஸ்ல இருக்கும். ஸோ அந்த மியூகோச சர்ஃபேஸ்ல இருக்கிற ஐஜிஏவை பிரேக் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த மியூகோசல் ட்ராக்டை இன்ஃபெக்ட் பண்ணிடலாம். ஸோ மியூகோசல் ட்ராக்ட் நம்ம எங்கெல்லாம் இருக்கு, அப்டமோட இன்னர் லைனிங், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், எல்லா இடமும் நமக்கு மியூகோச சர்ஃபேஸ் தான். ஸோ அங்கே நிசேரியா கொனேரியா, நிசேரியா மெனிஞ்சிட்டிஸ், ஹீமோஃபிலியா இன்ஃப்ளூயன்ஸு இவங்கெல்லாம் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஸோ டிஷ்யூ ப்ரோட்டியேஷஸ் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ப்ரோட்டீனை பிரேக் பண்ணிரும். ஸோ அது மூலமா கிராஸ் நியூகோசல் பேரியர்ஸ், ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல, ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல இன்ஃபெக்ட் பண்றதுக்கு இந்த டிஷ்யூ ப்ரோட்டியேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரேக்கிங் பினித் த செல், ஸ்கின்னுக்கு கீழே பிரேக் பண்ணி இன்வெர்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சில கேசஸ்ல இம்யூன் ரெஸ்பானையே எஸ்கேப் பண்ணிடுவாங்க. எஸ்கேப் பண்ணி இம்யூன் ரெஸ்பானே நடக்க விடாம பண்றதுக்கும் இந்த இன்வேசிவ் ஃபேக்டர் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த என்சைம்ஸ்லாம் பேத்தோஜெனிசிஸ்க்கு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோஸ்ட் டிஷ்யூவை பிரேக் டவுன் பண்றதுக்கு இதான் தேவை. ஸோ பாக்டீரியா மொபிலிட்டியை டிஷ்யூஸ்குள்ள அதிகப்படுத்துறதுக்கு இது தேவை. ஸோ சிஸ்டமேட்டிக் ஸ்ப்ரெட்டிங்க்கு இது தேவை. இம்யூன் சிஸ்டம் எஸ்கேப் பண்றதுக்கு தேவை. டீப்பரா இன்வாசிவ் பண்றதுக்கு இந்த இன்வாசிவ் ஃபேக்டர்ஸ் தேவை. ஸோ அடுத்தது தேர்ட் ஒன் வந்து டாக்ஸின்ஸ். ஸோ டாக்ஸின்ஸ் பார்க்கும்போது ஸோ இதுல என்ன பார்க்க போறோம்னா அந்த பாக்டீரியா எப்படி ஹோஸ்ட் டிஷ்யூவை டேமேஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாக்டீரியா வந்து மெயின்லி 2 வேஸ்ல டாக்ஸின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுது ஹோஸ்டுக்கு. ஸோ என்ன வேலைன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எக்ஸோடாக்சின்ஸ், செகண்ட் வந்து எண்டோடாக்சின். எக்ஸோடாக்சின் வந்து ஆக்டிவா செக்ரேட் பண்ற பாய்சன், எண்டோடாக்சின் வந்து ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா தான், டாக்ஸிக் நேச்சர் தான் எண்டோடாக்சின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எக்ஸோ வந்து ஒரு பொட்டன்ஷியலான பாய்சன், கண்டிப்பா ஆக்டிவா வேலை செய்யும். ஸோ எண்டோடாக்சின் வந்து பாக்டீரியா டை ஆகிற, பாக்டீரியா அலைவா இல்லாத நேரத்துலதான் இந்த எண்டோடாக்சின் செக்ரேட் பண்ணும். ஸோ ஒரு லைவ் பாக்டீரியா வந்து எக்ஸோடாக்சின் தான் செக்ரேட் பண்ணும். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சோர்ஸ், இந்த டாக்சினோட சோர்ஸ் எண்டோடாக்சின் எங்க வருது இருக்குன்னா ஸோ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த செல்வால் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால செல்வாலுக்கு உள்ள இருக்கிற பார்ட்ல இருக்கிறத இந்த எண்டோடாக்சின். ஸோ இது என்ன நேச்சர்னா லிப்போபாலிசாக்கரைட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ இதை வந்து ஷார்ட்டா எல்பிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எண்டோடாக்சின் வந்து ஒரு பாக்டீரியா வந்து அலைவா இருக்கிற கண்டிஷன்ல செக்ரேட் பண்ணாது. ஸோ அதனால தே ஆர் நாட் செக்ரேட்டட் ஆக்டிவ்லி. ஸோ எக்ஸோடாக்சின் வரும்போது போத் கிராம் நெகட்டிவ் அண்ட் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாமே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஆக்டிவா ஒரு பாக்டீரியா லைவா இருக்கும் போதேவும் சிந்தசிஸ் பண்ணும், செக்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் இதோட மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இதோட கெமிக்கல் நேச்சர் பார்க்கும்போது எண்டோடாக்சின் வந்து லிப்போபாலிசாக்கரைட், எக்ஸோடாக்சின் வந்து மேடப் ஆஃப் புரோட்டீன் தட் இஸ் பாலிசாக்கரைட். ஸோ இந்த லிப்பிட் ஏ போர்ஷன் வந்து இது இந்த லிப்போபாலிசாக்கரைட்ல இருக்கிற லிப்பிட் போர்ஷன் தான் வந்து டாக்ஸிசிட்டிக்கான ரெஸ்பான்சிபிள் காம்பனன்ட். ஸோ இங்க வந்து புரோட்டீன் தான் எண்டோடாக்சின். ஸோ இது வந்து ஹைலி ஸ்பெசிபிக், ஹீட் லயபிள். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் ரிலீஸ். எண்டோடாக்சின் வந்து நான் டிஃப்யூசபிள். ஸோ இது வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு மூவ் ஆகுது, செல் டு செல் மூவ் ஆகாது. ஸோ பாக்டீரியா செல்லு லைஸ் ஆகுது, அது லைசோசோம் ஆக்டிவ் ஆகி அந்த செல்லே லைஸ் பண்ணும்போது தான் இந்த எண்டோடாக்சின் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட்ல வந்து எண்டோடாக்சின் வந்து அந்த கண்டிஷனை வேர்சன் தான் பண்ணும். ஸோ எக்ஸோடாக்சின்ஸ் வரும்போது டிஃப்யூசபிள், லிவிங் பாக்டீரியா வந்து கண்டினியூஸா எக்ஸோடாக்சின் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ டாக்ஸிசிட்டி லெவல்னு பார்க்கும்போது எண்டோடாக்சின் வந்து லோ டாக்ஸிசிட்டி தான். ஸோ டேமேஜ் காஸ் பண்றதுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸிசிட்டி எண்டோடாக்சின்ஸ் தேவை. ஸோ எக்ஸோடாக்சின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை டாக்ஸிசிட்டி.
ஸோ ஒரு மைன்யூட் அமௌண்ட்ல இருந்தாலேவும் ஃபேட்டல் கண்டிஷன் வரைக்கும் கொண்டு போக முடியும். ஸோ எக்ஸாம் வந்து டெட்டனஸ் டாக்ஸின் இஸ் லீத்தல் இன் நானோகிராம் குவான்டிட்டி. ஸோ டெட்டனஸ் டாக்ஸின் வந்து நானோகிராம்ல இருந்தாலேவும் லீத்தல் வரைக்கும் நம்ம கொண்டு போவோம். லீத்தல்னா டெட் கண்டிஷன் வரைக்கும் நம்மள கொண்டு போயிடும். ஸோ இதான் டாக்ஸிசிட்டி லெவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்டிஜெனிசிட்டி. ஸோ எண்டோடாக்சின் வந்து பூவர்லி ஆன்டிஜெனிக் இன் கண்டிஷன். இட் do not stimulate strong antibody response. ஸோ பூவர் ஆன்டிஜெனிக்னா ஸோ இம்யூன் ரெஸ்பான்ஸ், நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை இன்டியூஸ் பண்ணி ஆன்டிபாடி சிந்தசிஸ் பண்ண வைக்கிற கெப்பாசிட்டி வந்து இதுக்கு கம்மி தான் எண்டோடாக்சினுக்கு. ஸோ அதனால ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ், அதாவது இம்யூன் ரெஸ்பான்ஸ், இம்யூனேட் அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை ஸ்டிமுலேட் பண்ற கெப்பாசிட்டி எண்டோடாக்சினுக்கு கம்மி, எக்ஸோடாக்சின்ஸ்க்கு அதிகம். ஸோ அதனாலதான் டாக்ஸின்ஸ் வந்து வேக்சின் டார்கெட்ஸா பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ எண்டோடாக்சின் வந்து ஹீட்ல ஸ்டேபிளா இருக்கும், 60 டிகிரிக்கு மேல போனாலும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். எக்ஸோடாக்சின் வந்து ஹீட்ல டெஸ்டர் ஆயிரும், 60 டிகிரிக்கு அபோவ் போகும்போது டெஸ்டர் ஆயிரும். ஏன்னா இது வந்து புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இல்லையா, புரோட்டீன் வந்து அபோவ் 60ல டீநேச்சர் ஆயிரும். இது எக்ஸோடாக்சின் வந்து லிப்பிட் ஸ்ட்ரக்சர், அதனால வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ எக்ஸோடாக்சின் வந்து புரோட்டீன் ஸ்ட்ரக்சர், அதனால டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கன்வர்ஷன் டு டாக்சைட். டாக்சைட்னா நம்மளோட இந்த பேத்தஜன்ல இருக்கிற டாக்ஸின் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து டிசீஸ் காசிங் ப்ராப்பர்ட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும், ஆனா டிசீஸ் காசிங் எபிலிட்டி இருக்காது. ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் வேக்சின். ஸோ வேக்சினை சிந்தசிஸ் பண்ற ஒரு டைப் தான் வந்து டாக்சைடு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டாக்சைடு கெப்பாசிட்டி வந்து எண்டோடாக்சினுக்கு வந்து கம்மி தான். ஸோ இது எண்டோடாக்சின்ஸ்ல இருந்து எந்த வேக்சினும் ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ எக்ஸோடாக்சின் வந்து கன்வெர்ட் பண்ற ரேஷியோ வந்து அதிகம். ஸோ இங்க இருந்து தான் வந்து வேக்சின் சிந்தசிஸ் பண்றாங்க எக்ஸோடாக்சின்ல தான். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது டெட்டனஸ் டாக்சைடு அண்ட் டிப்தீரியா டாக்சைடு 2 டைப் இருக்கு. ஸோ அடுத்து ஸ்பெசிபிசிட்டி ஆஃப் ஆக்ஷன். ஸோ எண்டோடாக்சின் வந்து நான் ஸ்பெசிபிக் ஆக்ஷன் அப்படின்னா எல்லா எண்டோடாக்சினும் ஒரே எஃபெக்டை தான் கொடுக்கும். ஃபீவர், ஷாக்கு, இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி ஒரே சிம்டம் தான் எல்லா எண்டோடாக்சின்ஸும் கொடுக்கும். ஆனா எக்ஸோடாக்சின் வந்து ஸ்பெசிபிக் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும். ஸோ ஈச் எக்ஸோடாக்சின் ஹாஸ் டிஸ்டிங்க்ட் டார்கெட் அண்ட் ஆக்ஷன். ஸோ அதாவது நியூரோடாக்சின்ஸ் இருக்கு, ஸ்பெசிபிக்கலி நர்வஸ் சிஸ்டம் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். என்ட்ரோடாக்சின் வந்து ஸ்பெசிபிக்கலி இன்டெஸ்டைனை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஹைலி ஸ்பெசிபிக் டாக்ஸிசிட்டி இருக்கு, ஸ்பெசிபிசிட்டி இன் ஆக்ஷன் இருக்கு. அடுத்தது ஃபீவர் ப்ரொடக்ஷன். ஸோ எண்டோடாக்சின்ஸ் தான் வந்து ஃபீவரை காஸ் பண்ணும். ஸோ ஒரு எண்டோடாக்சின் வந்து பாடி ரிலீஸ் ஆகும்போது இட் ஸ்டிமுலேட் மேக்ரோஃபேஜஸ் டு ரிலீஸ் இன்டர்லூக்கின் ஒன்னும் அந்த டியூமர் நெக்ராசிஸ் ஃபேக்டர். ஸோ இன்டர்லூக்கின் அண்ட் டியூமர் நெக்ராசிஸ் ஃபேக்டர் ரெண்டையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிடும் மேக்ரோஃபேஜ் மூலமா. டியூமர் நெக்ராசிஸ் ஃபேக்டர். ஸோ இவங்க 2 பேரும் ரிலீஸ் ஆகும்போது ஹைப்போதலாமஸ்க்கு சிக்னல் போயிடும். ஸோ அங்க இருந்து சிக்னல் வந்து நமக்கு ஃபீவர் காஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஃபீவர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் எண்டோடாக்சின். ஸோ எக்ஸோடாக்சின் வந்து ஃபீவரை காஸ் பண்ணாது. ஸோ டைரக்டா டிஷ்யூ ஸ்பெசிபிக் டேமேஜ் தான் காஸ் பண்ணும், அதாவது நர்வஸ் சிஸ்டம், இன்டெஸ்டைன். இதோட நர்வஸ் சிஸ்டமோட செல்ஸ் அண்ட் இன்டெஸ்டைனோட செல்ஸ் தான் டைரக்டா டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து இம்யூன் எவாஷன் மெக்கானிசம். எவாஷன்னா எஸ்கேப் பண்றது. Pathogen use several strategies to escape the host immune system. ஹோஸ்டோட இம்யூன் சிஸ்டத்துல இருந்து அது லைஸ் ஆகாம தப்பிக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுது. அந்த டெக்னிக்ஸ் எதுக்குன்னா, அந்த டெக்னிக் மூலமா தான் இது சர்வைவ் ஆகும், மல்டிப்ளை ஆகும், டிசீஸை காஸ் பண்ணும். ஸோ அதுக்காக இம்யூன் சிஸ்டமை எவாஷன் பண்ணுது. ஸோ அதுக்கு என்னெல்லாம் டெக்னிக் இது யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கேப்சூல் ஃபார்மேஷன். ஸோ கேப்சூல்னா நமக்கு ஒரு அவுட்டர் கவர் மாதிரி. ஸோ
ஸோ இட் இஸ் அ திக் ஸ்லிப்பரி பாலிசாக்கரைட் லேயர் பாக்டீரியா சுத்தி ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா பாகோசைட்டோசிஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக. பாகோசைட்டோசிஸ் என்னன்னா செல்லு லைஸ் ஆகிரும் இல்லையா, ஸோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கேப்சூல ஃபார்ம் ஆகுது. இட் ப்ரிவென்ட்ஸ் த இம்யூன் செல்ஸ் ஃப்ரம் அட்டாக்கிங் த பாக்டீரியா. பாக்டீரியா வந்து இந்த திக் லேயர் ஆஃப் கேப்சூல நம்மளோட ஆன்டிபாடி லைஸ் பண்ணி உள்ள வரதுக்குள்ள இவங்க வந்து மல்டிப்ளை ஆகி டிசீஸ் காஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து கேப்சூலோட வேலை. ஸோ கேப்சூல் மேக்ஸ் த பாக்டீரியா நான் ஸ்டிக்கி. ஸோ பேத்தஜன் வந்து grip the surface. Okay, it inhibit the complement component C3b. So இந்த capsule வந்து ஸோ இப்போ ஒரு பேத்தஜன் இருக்கு, அது மேல கேப்சூல் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கேப்சூல் என்ன பண்ணா இந்த பேத்தஜன்ல இருக்க ரிசப்டாரை எல்லாம் கவர் பண்ணிடும். ஸோ இங்க இருந்து நமக்கு வர இந்த ஒப்போசினின் இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, என்ன ஒப்போசினின் என்ன பண்ணும், பாகோசைட்டோசிஸ எய்ட் பண்ணி கொடுக்கும் இல்லையா, ஸோ பாகோசைட்டோசிஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒப்போசினின் வந்து இந்த ரிசப்டார்ல அட்டாச் ஆகாது. ஸோ இது வந்து பேத்தஜன் வந்து நம்மளோட ஆன்டிபாடியோ இல்லை ஒப்போசினோ இல்லை ரிசப்டர் எதுவுமே அட்டாச் பண்ண மாதிரி ஸ்லிப்பரியா மாத்தி விட்டுரும். ஸோ அதனால பைண்டிங் நடக்காது, ஸோ ஒப்போசினைசேஷன் நடக்காது, ஸோ பாகோசைட்டோசிஸும் நடக்காது. ஸோ இது தப்பிச்சு போயிடும். ஸோ இத எந்த பாக்டீரியா எல்லாம் பண்றாங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா, மேஜரா விருலன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா வந்து இந்த கேப்சூல் ஃபார்மேஷன் தான். ஸோ அது போக நிசேரியா மெனிஞ்சிட்டிஸ், கிளெப்சியெல்லா நிமோனியா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பி, இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே இந்த கேப்சூல் ஃபார்மேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. வித்தவுட் கேப்சூல் இந்த ஆர்கானிசம்லாம் வந்து நான் விருலண்டா மாறிடும். ஏன்னா கேப்சூல் இல்லைன்னா நம்மளோட ஆன்டிபாடிஸ் வந்து ஈஸியா அட்டாக் பண்ணி லைஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ டிசீஸ் காஸ் பண்ண முடியாது. ஸோ இவங்க டிசீஸ் காஸ் பண்றதுக்கு மேஜர் ரீசனேவும் இந்த கேப்சூல் ஃபார்ம் பண்றதுதான். ஓகே, செகண்ட் ஒன் வந்து ஆன்டிஜெனிக் வேரியேஷன். ஸோ இந்த இயர் பை இயர் வந்து இந்த பேத்தஜன் வந்து அதோட ஜீன் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால அதோட டிசீஸ் காசிங் எபிலிட்டியும் ஆன்டிஜன் டைப்பும் அதோட பாடியில இருக்கிற ரிசப்டார் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பண்ணும்போது நம்மளோட பாடியில ஆன்டிபாடி அதுக்காக சிந்தசிஸ் பண்றதுலே நியூ ஆன்டிபாடி சிந்தசிஸ் பண்றதே டைம் போயிடும். ஸோ இவங்க ஈஸியா வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இததான் வந்து ஆன்டிஜெனிக் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை யாரெல்லாம் என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணி ஆன்டிஜெனிக் வேரியேஷன் கொடுக்குன்னா, ஒன்னு ஜீன் ரீஅரேஞ்ச் பண்ணும், இன்னொன்னு மியூட்டேஷன், பாயிண்ட் மியூட்டேஷன், இல்ல ரீகாம்பினேஷன், ஸோ எக்ஸ்பிரஷன் ஸ்விட்சிங், இந்த மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணி ஆன்டிஜெனிக் வேரியேஷனை கொண்டு வந்துரும். ஸோ அது மூலமா நம்மளோட பாடியில லாங் டைம் இம்யூனிட்டி டெவலப் ஆகுத ப்ரிவென்ட் பண்ணிரும். ஸோ கிரானிக் அண்ட் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷனை டெவலப் பண்றதுக்கும் இந்த டெக்னிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்டிஜெனிக் வேரியேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை யூஸ் பண்றாங்க யாருன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ஸோ சின்ன மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அது வந்து ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேஜரா ஜெனட்டிக் ரீஅசார்ட்மெண்ட் நடந்துச்சுன்னா ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட் வந்து ஸோ இயர் பை இயர் நடந்துட்டே இருக்கும். ஆனா ஷிஃப்ட்ங்கிறது பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நடக்கும். ஸோ இப்ப நமக்கு வந்துச்சுல கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன், ஸோ அது வந்து ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட்ல தான் நடந்துச்சு. ஸோ ஃப்ளூ வைரஸ் தான் ஆன்டிஜெனிக் வேரியேஷன் கொடுத்து ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட் ஆகி பேண்டமிக்காவே நமக்கு ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இதனாலதான் ஃப்ளூ வேக்சின் வந்து இயர் பை இயர் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அடுத்தது ட்ரிப்பனோசோமா ப்ரூசி, ஸ்லீப்பிங் சிக்னஸ், நிசோரியா கொனேரியா, பைலி வேரியேட் பண்ணும், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரியம் வேர்ஜின் ஸ்விட்ச் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இயர் சேஞ்ச் ஆன்டிஜெனிக் வேரியேஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இது ஒரு ஃபேக்டர் விருலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு. அடுத்தது இன்ஹிபிஷன் ஆஃப் பாகோசோம் ஃபியூஷன். ஸோ இது வந்து நார்மலா மேக்ரோஃபேஜஸ்ல நடக்கும். ஏன் நடக்கு சொன்னா மைக்ரோ வந்து நம்மளோட பாடி செல் வந்து எங்கல்ஃப் பண்றத பாகோசோம் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாகோசோம் ஃபார்ம் ஆகுது, ஃபர்ஸ்ட் பேத்தஜன் என்டர் ஆகுது. ஸோ பாகோசோம் வந்து நம்மளோட பேத்தஜனை எங்கல்ஃப் பண்ணுது. அதுக்கப்புறம் லைசோசோம் வந்து அந்த பாகோசோமோட மெர்ஜ் ஆகி பாகோ லைசோசோமா ஃபார்ம் ஆகுது.
ஸோ இங்க என்னன்னா இந்த லைசோசோம் பாகோசோமும் ஃபியூஸ் ஆகுற ப்ராசஸையும் இன்ஹிபிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த பேத்தோஜன் வந்து பிளாக் த ஃபியூஷன் ஆஃப் பாகோசோம் வித் லைசோசோம். ஸோ இது எப்படி பண்ணுது? ப்ரிவென்டிங் த எக்ஸ்போஷர் டு டைஜஸ்டிவ் என்சைம் அண்ட் ரியாக்டிவ் ஆக்சன் ஸ்பீசிஸ். ஸோ டைஜஸ்டிவ் என்சைம்க்கு எக்ஸ்போஸ் ஆகுற ப்ராசஸையும் இது இன்ஹிபிட் பண்ணி விட்டுரும். இல்லைன்னா ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகுற ஸ்டெப்பையும் இது காலி பண்ணி விட்டுரும். ஸோ அது மூலமா ஃபாகோலைசோசோம் ஃபியூசன் ஆகுறதையும் இது பிளாக் பண்ணி விட்டுரும். ஸோ இது யாரெல்லாம் பண்ற அப்படின்னா மைக்ரோபியல் டியூபர்குலோசிஸ். ஸோ டியூபர்குலோசிஸோட செல்வால் இருக்கு இல்லையா? ஸோ பேத்தஜன் இருக்கு. பேத்தஜன் செல்வால்ல இங்க வந்து ஒரு கார்டுனா ஒரு கயிறு மாதிரி முறுக்கு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க ஃபார்ம் பண்ணி விட்டுருது. ஸோ ஃபார்ம் பண்றதுனால இங்க இப்படி செல்லை சுத்தி இப்படி ஃபார்ம் ஆகிறதுனால செல்வாலையும் நம்மளோட பேத்தஜன் நம்மளோட ஹோஸ்ட் செல்லோட ஸ்பாகோசோமால லைஸ் பண்ண முடியாது. அதுவளைய எங்கல் பண்ண முடியாது. ஸோ லைசோசோம் உள்ள வரவே முடியாது. ஃபாகோலைசோசோம் ஃபார்ம் ஆக முடியாது. இந்த மாதிரி இந்த 2 பாக்டீரியாவும் இந்த ஃபாகோலைசோசோம் ஃபியூசனையும் பிளாக் பண்ணிடுறாங்க. அடுத்தது இன்ட்ராசெல்லுலர் சர்வைவல். ஸோ சில மைக்ரோப்ஸ் வந்து நம்மளோட பாடியில லிவ் ஆகும், அலைவ் ஆகும், மல்டிபிள் ஆகும். ஆனா ஆன்டிபாடிஸ் வந்து அதால ரீச் பண்ண முடியாது. ஸோ நம்ம பாடியில அலைவா தான் இருக்கும், மல்டிபிளா ஆகும். ஆனா ஆன்டிபாடி அதோட ரீச் பண்ண முடியாது. ஏன் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இட் நியூட்ரலைசஸ் ரியாக்டிவ் ஆக்சன் ஸ்பீசிஸ். ஸோ ரியாக்டிவ் ஆக்சன் ஸ்பீசிஸ். ஸோ மேக்ரோஃபேஜஸ் வந்து மைக்ரோப்பை கில் பண்ணும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2வையும் சூப்பர் ஆக்சைடு ரேடிக்கல்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த ரியாக்டிவ் ஆக்சன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டையும் ரிலீஸ் பண்ணும் டு கில் த பேத்தஜன். ஸோ மேக்ரோஃபேஜஸ் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடையும் சூப்பர் ஆக்சைடு ரேடிக்கல்ஸையும் சிந்தசிஸ் பண்ணும். ஆனா இந்த பேத்தஜன் என்ன பண்ணும்னா இதை வந்து ஹைட்ரஜனாவும் வாட்டராகவும் லைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கலையும் டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அங்க பேத்தஜன்ல போய் பைண்ட் ஆனதான் லைசோசோம் போய் பைண்ட் ஆகி அங்க ஃபாகோலைசிஸ் நடக்க முடியும். ஆனா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடையும் பிரேக் பண்ணி விட்டுரும். அதனால ரியாக்டிவ் ஆக்சன் ஸ்பீசிஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இப்படி பண்றதுனால ஃபாகோசோம் வந்து ஃபார்ம் ஆகுறதே வந்து இது எஸ்கேப் ஆகிரும். ஃபாகோசோமே ஃபார்ம் ஆகலைன்னா லைசோசோம் வந்து அட்டாச் ஆகாது. ஸோ மாடிஃபைங் த ஃபாகோசோம் மெம்பரேன் ஃபாகோசோமோட மெம்பரேனே மாத்திரும். சப்ரஸிங் த ஹோஸ்ட் செல் அப்போப்டோசிஸ். ஸோ அப்போப்டோசிஸ் நடக்கிறதையும் பிளாக் பண்ணி வச்சிரும். ஓகே. ஸோ பேத்தஜன் சர்வைவ் ஆகிரும். ஃபர்ஸ்ட் மேக்ரோஃபேஜஸ் ரிலீவ் பண்ற ஹைட்ரஜன் பெராக்சைடு சூப்பர் பெராக்சைடு அதாவது ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸை லைஸ் பண்ணி விட்டு வாட்டராகவும் ஹைட்ரஜனாகவும் மாத்திரும். அதுக்கப்புறம் ஃபாகோசோம் ஃபார்ம் பண்ண விடாது. ஃபாகோசோமோட மெம்பரேனை டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். அது போக அப்போப்டாசிஸ் கெப்பாசிட்டியவும் அரெஸ்ட் பண்ணிரும். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால இன்ட்ரா செல்லுலரா செல்லுக்குள்ள அந்த பேத்தஜன் அலைவாக்கிட்டே இருக்கும். அதை கில் பண்றதுக்கு லைசோசோம் வேலை செய்யறதுனால அலைவாவே இருக்கும். ஸோ இதுல எக்ஸாம்பிள் பார்க்கும்போது மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலே வந்து மேக்ரோஃபேஜ் ஃபேகோசோம்ல தான் அலைவாகும். ஆனா ஃபேகோலைசோசோம் ஃபார்ம் ஆகுற ஃபியூஷனை வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஸோ கிரானிக் டிபி இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். அடுத்தது லிஸ்டீரியா மோனோசைட்டோஜெனிசிஸ். ஃபேகோசோம் வந்து ஃபேகோசோம்ல இருந்து சைட்டோபிளாசம்க்கு எஸ்கேப் ஆகிரும் இந்த ஃபேகோசோமை டைஜஸ்ட் பண்ணி. அதே மாதிரிதான் சால்மோனெல்லா டைஃபி, பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ், சில வைரஸஸுமே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஸோ இன்ட்ரா செல்லுலர் சர்வைவல் வந்து பெர்சிஸ்டன்ஸா இருக்கும், நீண்ட நாளுக்கு இருக்கும். ஸோ லாங் டைம் இன்ஃபெக்ஷன் இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இன்ட்ரா செல்லுலர் சர்வைவல் தேவை. அடுத்தது அடிஷ்னலா சில ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதுதான் பயோஃபிலிம் ஃபார்மேஷன். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ப்ரொடெக்டிவ் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரிங்
சர்ஃபேஸ்ல ஒட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்றதுன்னா சூடோமோனஸ் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் கண்டிஷன்ல சூடோமோனஸ் எப்படி பண்ணுது, அப்புறம் ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா இதெல்லாம் பண்றாங்க. அடுத்தது என்சைம் ப்ரொடக்ஷன் மூலமா பண்ணுது. ஸோ ஐஜிஏ புரோட்டியேசஸ் ரிலீஸ் பண்ணி ஐஜிஏவை டைஜஸ்ட் பண்ணிரும். கேட்டலைசர் ரிலீஸ் பண்ணி ஹைட்ரஜன் பெராக்சைடு நியூட்ரோஃபில் ஃபார்மேஷன் நியூட்ரலைஸ் பண்ணிரும். ஸோ அது மூலமா செல்லை டைஜஸ்ட் பண்ணிரும். அடுத்தது மாலிகுலர் மிமிக்ரிங்கிற இன்னொரு டெக்னிக் வேற இந்த பேத்தஜன் செய்யறாங்க. ஸோ மிமிக்ரினா ஹோஸ்ட் செல் மாதிரியேவும் இதோட கெப்பாசிட்டியும் மாத்திடுது. ஸோ ஹோஸ்ட் செல் மாதிரியேவும் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாத்திடுச்சுன்னா நம்மளோட ஆன்டிபாடி வந்து இதை பேத்தஜனை டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது பாட்டுக்கு ஃப்ரீயா நம்ம பாடியில மூவ் ஆகி டிசீஸ் ஃபார்ம் ஆயிரும். அடுத்தது காம்ப்ளிமெண்ட்டையும் பிளாக் பண்ணிடும். ஸோ ஃபேக்டர் எஃப் பைண்டிங் ப்ரோட்டீனை பிளாக் பண்ணி காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவா இருக்கிற ப்ராசஸை பிளாக் பண்ணி ஸோ காம்ப்ளிமெண்ட்டையும் இது வேலை செய்ய விடாம தடுத்துரும். ஸோ இதெல்லாம் விருலன்ஸை மெயின்டைன் பண்ற ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மைக்கோபாக்டர் டியூபர்குலோசிஸ்ல இது என்ன பண்ணுதுன்னா, ஸோ ஒரு மைக்கோலிக் ஆசிட்ங்கிற ஒரு வேக்ஸ் கோட் லேயரை டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா வந்து அதை சுத்தி ஃபார்ம் ஆகிருது. ஸோ இது வேக்ஸ் லேயரை ஃபார்ம் ஆகிருது. ஸோ சல்ஃபாட்டிட் அது ஃபார்ம் ஆனது இல்லாம சல்ஃபாட்டிட்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அது வந்து ஃபேகோலைசோசோம் ஃபியூசனை வந்து கொண்டு வந்தது. ஸோ ஃபேகோசோம் கூட லைசோசோம் ஃபியூஸ் ஆகாது, பிளாக் பண்ணிடும். அதுவும் இல்லாம ஒரு கார்ட் ஃபேக்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணி மேக்ரோஃபேஜ் ஆக்டிவ் ஆகுறதையும் இன்ஹிபிட் பண்ணிடுது. அடுத்தது ஸோ இது ரெண்டையும் பண்ணனால மேக்ரோஃபேஜுக்குள்ள வருஷ கணக்கு அது அலைவாவே இருக்கும். ஸோ அது மூலமா கிரானிக் கிரானுலோமா ஃபார்ம் பண்ணும். ஸோ கிரானுலாமா அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்மளோட மேக்ரோஃபேஜஸ் இருக்கு இல்லையா, பாடியில இருக்கிற மேக்ரோஃபேஜஸ் ஸோ இம்யூன் ரெஸ்பான்ஸா கொடுக்குற டி செல்லு, அது போக ஃபைப்ரோபிளாஸ்ட், இது எல்லாமே கம்பைன் ஆகி தனித்தனியா இது எல்லாத்தையும் வேலை செய்ய விடாம இன்ஹிபிட் பண்ணிரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ராப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள இந்த டிபி பாக்டீரியா இருக்கும். ஆனா அலைவாதான் இருக்கும், டிசீஸ் காஸ் பண்ணாம கிரானிக்காவே உள்ள நம்ம பாடியில லாங் டைம்க்கு இன்ஃபெக்ஷனை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் மைக்கோபாக்டர் டியூபர்குலோசிஸ் நம்ம பாடியில பண்றது. ஸோ அதனாலதான் வந்து நம்மளோட டிபி டேப்லெட் கோர்ஸ் 6 மந்த் போடுங்க, 8 மந்த்ஸ் போடுங்க, 10 மந்த்ஸ் போடுங்க அப்படின்னுவாங்க. ஒரு நாள் விட்டாலும் இந்த டிபி வந்து கிரானுலாமாவை பிரேக் பண்ணி டிசீஸை வந்து வைட் ஸ்ப்ரெட் பண்ணிரும். ஸோ ரெகுலரா டேப்லெட் எடுத்துட்டே இருந்தோம்னா அந்த கிரானுலாமாவோட ஆக்டிவ் ஆகி அலைவா நம்மளோட டிசீஸ் காசிங் எஃபிகசியை குறைச்சிட்டே வந்துடலாம். ஸோ அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் விருலன்ஸ். ஸோ விருலன்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்றது, ஒரு பேத்தஜனுக்கு டிசீஸ் காசிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு, ஸோ இவ்வளவுதான் இருக்குன்னா ஒரு குவான்டிஃபை பண்றதுக்கு சில மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் விருலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மோஸ்ட்லி யூஸ் பண்ற டெக்னிக்லாம் LD50, ID50, ED50, PD50, டாக்ஸிக் ஜெனிக் டோஸ் மெஷர்மெண்ட், இன்வாசிவ்னஸ் அசைஸ், இன்விட்ரோ விருலன்ஸ் ஃபேக்டர் குவான்டிஃபிகேஷன். ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் விருலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் LD50 அப்படின்னா லீத்தல் டோஸ். லீத்தல்னா டெட். ஸோ ஒரு 100 மைக்ரோப்ஸ் கொடுக்குறோம்னா அதுல 50 மைக்ரோப்ஸை கில் பண்றதுக்கு எவ்வளவு பேத்தஜன் டாக்ஸின் ரெக்கவரா இருக்கோ அதுதான் வந்து LD50 வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் பேத்தஜன் ஆர் டாக்ஸின் ரெக்கவர்ட் டு கில் 50% ஆஃப் அன் இன்ஃபெக்டட் கோஸ்ட் பாப்புலேஷன். ஸோ 100 ஹோஸ்ட்ல 50 பேரை கில் பண்றதுக்கு தேவையான அமௌண்ட் தான் வந்து நம்ம LD50 அப்படின்னு நம்ம சொல்றோம், லீத்தல் டோஸ். ஓகே, இது வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, ஸோ ஒரு பேத்தஜன் எவ்வளவு டெட்லிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு கால்குலேட் பண்றதுக்கு இது தேவை. ஸோ LD50 கம்மியா இருந்துச்சுன்னா அதோட விருலன்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு பேத்தஜனேவும் 50 ஹோஸ்டை கில் பண்றதுக்கு ஏபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதோட விருலன்ஸ் வந்து அதிகமா இருக்கு.
ஸோ இதை எப்படி மெஷர் பண்றது? ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ்க்கு வந்து லேப் டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம மைஸ் இல்ல கினிபிக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ்க்கு ஒரு சர்டைன் டோஸ் ஆஃப் பேத்தஜனை கொடுக்குறோம். ஸோ அதுல மார்டாலிட்டி ரேட்டை ரெக்கார்ட் பண்றோம். ஸோ க்ரோத் கர்வ் வந்து பிளாட் பண்ணி இதுல நம்ம ஹாஃப் அனிமலை கால்குலேட் பண்ற கில் பண்ணி வர்ற பிளாட் பண்ணி வர்ற அமௌண்ட் தான் வந்து LD50. ஸோ கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம் டாக்ஸின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி லோ LD50. ஸோ கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம் வந்து அதிக விரிலண்ட் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அடுத்தது சால்மோனெல்லா ஸ்பீசிஸ்க்கும் LD50 வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் LD50 வேல்யூ இருக்கு. அடுத்தது ID50. ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டோஸ் 50% அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் ரெக்யர்ட் டு இன்ஃபெக்ட் 50% ஆஃப் எக்ஸ்போஸ்ட் டோஸ். இதுல வந்து டெத்தை நம்ம கால்குலேட் பண்றது இல்ல, இன்ஃபெக்ஷனை மட்டும் தான் கால்குலேட் பண்றோம். முன்னாடி லீத்தல் டோஸுங்கிறது 50% ஆர்கானிசம் கில் பண்றதுக்கு, இங்க வந்து 50% ஆர்கானிசம்க்கு டிசீஸ் காஸ் பண்ற கெப்பாசிட்டி. ஸோ இது மூலமா வந்து ஒரு பேத்தஜனை வந்து எவ்வளவு இன்ஃபெக்டிவிட்டி இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு இது தேவை. ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் பேத்தஜன்ஸை ஸ்டடி பண்றதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்றோம். ஸோ இதுல எக்ஸாம்பிள் வந்து சீஜெல்ல வந்து வெரி லோ ID50 அப்படின்னா ஹைலி இன்ஃபெக்ஷன். இங்கேயுமே ஒரு பேத்தஜன் வந்து 50 ஹோஸ்ட இன்ஃபெக்ட் பண்ணதுன்னா ஸோ அது வந்து ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது விப்ரியோ காலரே வந்து 10⁶ ஆர்கானிசம் தேவை ஒரு ஹோஸ்ட்ல டிசீஸ் காஸ் பண்றதுக்கேவும். ஸோ அதனால இது வந்து லோவர் இன்ஃபெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நமக்கு MCQல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து தேர்ட் ஒன் வந்து ED50 எஃபெக்டிவ் டோஸ் ஆஃப் 50%. So ED50 is the amount of a drug, vaccine, antigen or toxin that produces a measurable effect in 50% of subject. So minimum toxin வந்து ஒரு ஒரு சிம்டமை கொடுக்கறதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸின் எவ்வளவு தேவை அப்படின்றத ஸ்டடி பண்றதுதான் இந்த ED50. ஸோ டாக்ஸிகாலஜி ஸ்டடி பண்றதுக்கு இந்த ED50 கால்குலேஷன் பண்றாங்க. ஸோ டாக்ஸிக் பொட்டன்ஷி இன் டாக்ஸிகாலஜி ஸ்டடி பண்றதுக்கு. அடுத்தது ப்ரொடெக்டிவ் டோஸ் 50%. வேக்சின் ஆன்டிஜென் ரெக்யர்ட் டு ப்ரொடெக்ட் 50% ஆஃப் வேக்சினேஷன் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு 50% பீப்புளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு வேக்சின் ஆன்டிஜென் தேவை அப்படின்ற கால்குலேட் பண்ணதான் PD50. ஸோ வேக்சின் பொட்டன்ஷி டெஸ்ட்ல இந்த டெக்னிக் யூஸ் பண்றாங்க. அடுத்தது மினிமம் லீத்தல் டோஸ். ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸின் ஆர் பேத்தஜன் தட் கில்ஸ் அன் அனிமல். ஸோ ஒரு அனிமலை இவ்வளவு மினிமல் அமௌண்ட் ஆஃப் லீத்தல் இருந்தாலே போதும் அப்படின்னு டெஸ்ட் பண்றதுதான் MLD. ஸோ LDனா 50% டெத்து, MLDனா 100% டெத் இன் டெஸ்ட் அனிமல்ஸ். ஸோ MLD வந்து ஒரு அனிமலோட ஹைலி விருலண்ட் டாக்ஸினை கேரக்டரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்தது மீடியன் சர்வைவல் டைம் இன்ஸ்டெட் ஆஃப் டோஸ் சம்டைம் டைம். ஸோ ஒரு டாக்ஸின் வந்து எவ்வளவு வேகமா பேத்தஜெனிசிஸ் கொடுக்குது அப்படின்ற டைமை கால்குலேட் பண்ணதான் மீடியன் சர்வைவல் டைம். ஸோ இதோட ரீசன் வந்து இந்த டோஸ் வந்து கான்ஸ்டன்டா 1 மைக்ரோகிராம் 10 மைக்ரோகிராம் டோஸ் எவ்வளவு நேரத்துல டிசீஸ் காஸ் பண்ணுது இல்ல எவ்வளவு நேரத்துல அந்த ஹோஸ்ட் வந்து கில் பண்ணுது அப்படின்றத கால்குலேட் பண்றதுதான் மீடியன் சர்வைவல் டைம். ஸோ டோசஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். இப்போ பேத்தஜன் வந்து ரேப்பிடா மல்டிபிள் ஆகணும் இதை யூஸ் பண்றதுக்கு. ஸோ சர்வைவல் டைம் ஷார்ட்டரா இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸின் வந்து ஹையர் விர்லன்ஸா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் இன்விட்ரோ மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் விருலன்ஸ் ஃபேக்டர். ஸோ இன்விட்ரோலனா லேப் டெஸ்ட் மூலமா எப்படி நம்ம விருலன்ஸ் ஃபேக்டரை அனலைஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸின் அசைஸ் ஆகுது, எலைசா செல் கல்ச்சர் டாக்ஸிசிட்டி டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணி அதோட விருலன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து என்சைம் ப்ரொடக்ஷன் டெஸ்ட், ஹையலுரோனேஸ் ஆக்டிவிட்டி, கொயாகுலேஷ் டெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்சைம் ப்ரொடக்ஷன் டெஸ்ட் மூலமா அதோட விருலன்ஸ் மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேப்சூல் குவான்டிஃபிகேஷன் டெக்னிக் மூலமாவும் நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ கேப்சூல் வந்து ஃபேகோசைட்டஸை ப்ரிவென்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அதை மெஷர் பண்றதுக்கு இந்தியா இங்க் ஸ்டெய்னிங், கியூலாங் ரியாக்ஷன், மாலிகுலர் ஜெனடிக் டெக்னிக் மூலமா கேப்சூலையும் நம்ம குவான்டிஃபை பண்ணி
நம்ம விருலன்ஸை மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அட்ஹெஷன் அண்ட் இன்வர்ஷன் அசைஸ். ஸோ அட்ஹெஷன் ஃபேக்டர், இன்வர்ஷன் ஃபேக்டர்லாம் டிஷ்யூ கல்ச்சர், ஆர்கனாய்டு மாடல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம். அடுத்தது அனிமல் மாடல் ஸ்டடீஸ்ன்னு பார்க்கும்போது, ஸோ நம்ம லேப் டெஸ்ட்ல மைஸ், ரேட்டு, ரேபிட் மாதிரியான மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து எவ்வளவு வேகமா டிசீஸ் காஸ் ஆகுது, எவ்வளவு டேமேஜ் வருது, ஸோ காலனைசேஷன் எப்படி நடக்குது, இம்யூன் எவாஷன் மெக்கானிசம் எப்படி நடக்குது, ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணி அனிமல் மாடல் ஸ்டடி மூலமாகவும் விருலன்ஸை மெஷர் பண்ணலாம். ஸோ மாலிகுலர் மெஷர்மெண்ட் டெக்னிக்கை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிசிஆர். ஸோ விருலன்ஸ் ஜீன்ஸை டிடெக்ட் பண்ணலாம். எவ்வளவு விருலன்ஸ் ஜீன்ஸ் இருக்கு, அதிகமான அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதிகமான லெவல் இருக்கு. ஸோ ஜீன் எக்ஸ்பிரஷன் லெவலை மெஷர் பண்றதுக்கு பிசிஆரை இல்லது கியூபிசிஆரை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங்கும் பண்ணலாம். அப்புறம் மியூட்டன் அனாலிசிஸும் பண்ணி விருலன்ஸோட மெஷர்மெண்ட்டை நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்தது ஏன் மெஷரிங் இங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வேக்சின் டெவலப், அதாவது லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின் டெவலப் பண்ணும்போது எந்த பேத்தஜனுக்கு வெரி லோ விருலன்ஸ் இருக்கோ அதுல இருந்து தான் நம்ம லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின் ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த டைம்ல நமக்கு வேக்சின் விருலன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ எபிடெமியாலஜி ஸ்டடிலையும் விருலன்ஸ் பண்ணலாம். கிளினிக்கல் சிவியாரிட்டி, நம்மளோட டிசீஸ் எவ்வளவு சிவியரா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு பண்ணலாம். ஸோ பப்ளிக் ஹெல்த் டிசிஷன், ஸோ நம்மளோட டிசீஸ் எவ்வளவு வேகமா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பப்ளிக் அனௌன்ஸ் பண்றதுக்கு, டிராவல்ல அட்வைசரிஸ் கொடுக்கறதுக்கு, குவாரண்டைன் பிளான செட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து டிசைன் பண்றதுக்கு நமக்கு விருலன்ஸை மெஷர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் விருலன்ஸ் வந்து முடிஞ்சது இதோட. ஸோ இதுல விருலன்ஸா என்ன, விருலன்ஸை சப்போர்ட் பண்ற ஃபேக்டர் யாரு, ஸோ அதோட டைப்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் விருலனை எப்படி மெஷர் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த டாபிக் வந்து ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னா, எபிலிட்டி ஆஃப் அ ஹோஸ்ட் ஆர்கானிசம் டு ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகாம தப்பிக்கிறது எபிலிட்டி தான் நம்ம வந்து ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இட் கண்ட்ரோல் பேத்தஜன் growth, டேமேஜை லிமிட் பண்ணிடும். ஸோ மைக்ரோபோட growth அண்ட் டேமேஜ் ரெண்டையுமே லிமிட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடும். இதை தான் வந்து ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இந்த ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, சர்டன் பிசிக்கல் பேரியர், பிசியாலஜிக்கல் கண்டிஷன் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. டிசீஸ் எப்போ நமக்கு காஸ் ஆகுதுன்னா, இந்த பேத்தஜனோட விருலன்ஸ் வந்து நம்மளோட ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமா இருக்கிற டைம்ல தான் நமக்கு டிசீஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆயிரும், நமக்கு சிம்டம்ஸ் தெரியறதுக்கு முன்னாடியே கிளியர் ஆயிரும், டிசீஸும் காஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுல டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஸோ டைப் 1 வந்து இன்னேட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இன்னேட் அண்ட் அடாப்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். இன்னேட்னா பை பர்த் இருக்குது, நான் ஸ்பெசிபிக், ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ், மெமரி செல்ஸ் வந்து மெமரி ஆன்டிபாடி சிந்தசிஸ் ஆகாது. ஸோ இது ஒரு டைப்பு. ஸோ அதுலேயே வந்து அடாப்டிவ் ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ஆன்டிஜன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான், எக்ஸ்போஷர் ஆனதுக்கு அப்புறமா தான் டெவலப் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஆன்டிஜனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ இம்யூன் செல்ஸ் ஆக்டிவ் ஆகும். அடுத்து மெமரி செல்ஸ் இருக்கு. ஸோ ஆன்டிபாடி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர்ல ஆன்டிபாடி ஆக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்னேட் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் பண்றதுக்கு சர்டைன் பேரியர்ஸ் நம்ம பாடியில ஒர்க் ஆகுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிசிக்கல் பேரியர். ஸோ பிசிக்கல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின். ஸோ கெராட்டினேஷன், இந்த ஸ்ட்ரேட்டம் கார்னியம் லேயர் வந்து நம்மளோட பிசிக்கல் பேரியரை ஆக்ட் ஆகுது. ஸோ பாக்டீரியா இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறது தடுத்துரும். இந்த ஸ்ட்ரேட்டம் கார்னியம் பாக்டீரியா இங்கேயே இன்வால்வ் ஆகாமே அரெஸ்ட் பண்ணி வாஷ் அவுட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் பிசிக்கல் பேரியர். ஸோ இதோட லோயர் பிஹெச்சை மெயின்டைன் பண்ணி இந்த பாக்டீரியா மைக்ரோபியல் growth இன்ஹிபிட் பண்ணிடும். ஸோ பிஹெச் வந்து நியூட்ரலாவோ இல்லை அதிகமாவோ பேஸ் பிஹெச்ல இருந்தாதான் growth வந்து மைக்ரோப்க்கு அதிகமா இருக்கும். ஸோ நான் அசிடிக் பிஹெச்சா இருந்துச்சுன்னா அதோட growth-ஐ அரெஸ்ட் பண்ணி விட்டுரும். அடுத்தது மியூக்கஸ் மெம்பரேன் வந்து
மியூக்கஸ் மெம்பரேன் நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், டைஜஸ்ட் ட்ராக்ட், யூரோஜெனிட்டரி ட்ராக்ட்ல இருக்க மியூக்கஸ் மெம்பரேன் வந்து மைக்ரோப்ஸை ட்ராப் பண்ணி வாஷ் அவுட் பண்ணிட்டுரும். அப்புறம் சிலியரி மூவ்மெண்ட், நம்மளோட இண்டஸ்ட்ரின் வில்லையில இருக்கிற இந்த சிலியரி மூவ்மெண்ட் இருக்குல்ல, இங்க சிலியரி ஹேர்ஸ் இருக்கும். இப்போ இங்கேயும் மியூக்கஸ் இருக்கும், சிலியரி ஹேர்ஸும் இருக்கும். ஸோ அது மூலமாவும் நம்மளோட மைக்ரோப்ஸை வாஷ் பண்ணிட்டுரும். அடுத்து நார்மல் ஃப்ளோரா, நம்ம பாடியிலேயும் மைக்ரோ ஃப்ளோரா இருக்கு, ஒரு குட் பாக்டீரியாஸ் இருக்கு. ஸோ அவங்களும் நம்மளோட பாடியை வந்து ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்க்கு அகெயின்ஸ்டா வேலை பண்ணி வெளியேற்றிடுவாங்க. ஸோ அடுத்தது கெமிக்கல் பேரியர்ஸ் வரும்போது லைசோசைம் நம்ம பாடியில நமக்கு இருக்கு தெரியும், செல்ஸை பேத்தஜென்ஸை கில் பண்றதுக்கு. ஸோ இங்க எங்கெல்லாம் இருக்குன்னா டியர்ஸ் அண்ட் சலைவால கூட இருக்கு. ஸோ பேத்தஜன் கண் வழியாவோ இல்ல வாய் வழியாவோ உள்ள என்ட்ரி ஆகுது இவங்க தடுத்துருவாங்க. இட் பிரேக்ஸ் த பெப்டிடோகிளைகான் ஆஃப் பாக்டீரியல் செல் வால். ஸோ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா growth இது அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அடுத்தது கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து பிஹெச் வந்து 1 to 2 தான் இருக்கும். ஸோ அங்க அது இந்த லைசோசோமை தாண்டி டியர் சலைவாவை தாண்டி உள்ள போயிடுச்சுனால அங்க கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து கில் பண்ணிடும். அடுத்து பைல் சால்ட்டும் நம்மளோட பாடிக்குள்ள கேஸ்ட்ரிக் ஆசிடை தாண்டி நம்மளோட இண்டஸ்ட்ரினல் ட்ராக்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறது பைல் சால்ட் வந்து கில் பண்ணிடும். அடுத்தது ஆன்டி மைக்ரோபியல் பெப்டைட்ஸ்ன்னு வரும்போது ஸோ டெஃபென்சின்ஸ் அண்ட் கேத்தலிசின்ஸ் ரெண்டுமேவும் ஆக்டிவ் ஆகிரும். இந்த பேத்தஜனோட பாடியில வந்து ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகி உள்ள லைசோசோமை என்டர் பண்ணி அதை லைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து பிசியாலஜிக்கல் பேரியர்ஸ்னு வரும்போது ஃபீவர், நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி மைக்ரோபியல் growth மல்டிபிள் ஆகாம இன்ஹிபிட் பண்ணிடும். நம்மளோட பாடியோட பிஹெச்சை ஆல்டர் பண்ணி விட்டுரும். ஸோ வெஜைனல் ஓகே. பிஹெச் வேரியேஷன் எங்கெல்லாம் நடக்குன்னா ஸோ வெஜினல் லாக்டிக் ஆசிட், யூரின் அசிடிட்டி இங்கெல்லாம் பிஹெச் சேஞ்சஸ் நடந்து ஸோ அங்கேயும் பாக்டீரியல் மைக்ரோபியல் மல்டிப்ளிகேஷனை அரெஸ்ட் பண்ணிடும். ஸோ அடுத்தது நியூட்ரிஷனல் இம்யூனிட்டி, அயன் டிரான்ஸ்ஃபரின் லாக்டோஃபெரின் மூலமா ஸோ பாக்டீரியா growth ஆகுறதையும் இது வந்து அரெஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதெல்லாம் வந்து செல்லுலார் டிஃபென்சஸ். அடுத்தது இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சாரி இதெல்லாம் பிசியாலஜிக்கல் பேரியர்ஸ். ஸோ அடுத்தது வந்து செல்லுலார் டிஃபென்சஸ் பார்க்கும்போது ஃபேகோசைட்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வர்றது நியூட்ரோஃபில். ஸோ நியூட்ரோஃபில் தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் செல் டு ரீச் த இன்ஃபெக்ஷன் சைட்டு, ஷார்ட் லிவ். ஸோ இது பாக்டீரியாவை எங்கல்ஃப் பண்ணி ஃபேகோசைட் பண்ணி ஆக்சிஜன் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸை ஃபார்ம் பண்ணி ரெஸ்பிரேட்டரி பர்ஸ்ட்டை கொடுக்கும். ரெஸ்பிரேட்டரி பர்ஸ்ட்னா ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதா ரெஸ்பிரேட்டரி பர்ஸ்ட். ஸோ ரெஸ்பிரேட்டரி பர்ஸ்ட் ஃபார்ம் ஆகி ஸோ அந்த பேத்தஜனை கில் பண்ணிடும். அடுத்தது மேக்ரோஃபேஜஸ், இதுவும் லாங் லிவ்டு ஃபேகோசைட். நியூட்ரோஃபில் வந்து ஷார்ட் லிவ்டு, மேக்ரோஃபேஜ் வந்து லாங் லிவ்டு. ஸோ இட் பிரசன்ட் ஆன்டிஜன் டு டி செல்லு, லியூகோசைன், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர், இன்டர்லியூக்கின், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர்லாம் சிந்தசிஸ் பண்ணி சைட்டோகின்ஸை ரிலீஸ் பண்ணி இந்த பேத்தஜனை கில் பண்ணிடும். அடுத்தது டென்ட்ரிட்டிக் செல்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ். இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸை ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது நேச்சுரல் கில்லர் செல்ஸ், வைரஸ் இன்ஃபெக்ஷன், டியூமர் செல்ஸை கில் பண்றதுக்கு இந்த நேச்சுரல் கில்லர்ஸ் தேவை. ஸோ பெர்ஃபோரின், கிரான்சைம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி பேத்தஜனை கில் பண்ணிடும். ஸோ அடுத்தது இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸு. ஸோ இன்ஃப்ளமேஷன் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸோ வேசோ டைலேஷன் நடக்கும்போது ஃபார்ம் ஆகும். ஸோ வேசோ டைலேஷன்னா என்னன்னா
பிளட் வெசல் வந்து வைடன் ஆகுது, பிளட் வெசல் வந்து பெருசாகும், பிளட் வெசல் இருக்கு இல்லையா, ஸோ வைடன் ஆகும். ஸோ அது அந்த ப்ராசஸ் தான் வந்து வேசோ டைலேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து வார்ம் பிளட் வந்து இந்த பேத்தஜன் எங்க டேமேஜை காஸ் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து பிளட் வந்து ரொம்ப வார்ம் பிளட் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அங்க வந்து ரெட்னஸையும் ஹீட்டையும் சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இன்க்ரீஸ்டு பெர்மிலிட்டிஸ் ஸ்வெல்லிங் அப்படின்னு என்னன்னா, ஸோ பிளட் வெசல் வந்து லீக்கி ஆக ஆரம்பிக்கும், ஃப்ளூயிடு புரோட்டீனை வந்து டிஷ்யூஸ்குள்ள லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது மூலமா ஸ்வெல்லிங் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் மூணாவதா வந்து பெயினே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மீடியேட்டர்ஸ் லைக் ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ்லாம் சிந்தசிஸ் பண்ணி பெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பேத்தோஜன் வந்து ஃபர்தரா மூவ் ஆகாம அரெஸ்ட் பண்ணிரும். ஸோ இந்த ஸ்வெல்லிங்லயோ வைடன் பிளட் வெசல்லையோ இல்ல பெயின் இருக்க இடத்துலயோ பேத்தோஜன் அக்குமுலேட் ஆகி ஆன்டிபாடி ஈஸியா கில் பண்ண ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் டு ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்தது வந்து காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் வரும்போது, ஸோ காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம்ல குரூப் ஆஃப் 30 ப்ரோட்டீன்ஸ் இருக்காங்க டு பெர்ஃபார்ம் காம்ப்ளிமெண்ட் பாத்வே. ஸோ அவங்களாம் வந்து C1ல இருந்து C9 வரைக்கும் கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். அதுல C3b வந்து ஒப்போசினைசேஷனை எய்ட் பண்ற ஒப்போசனின் புரோட்டீன். ஸோ இந்த புரோட்டீன் தான் வந்து பேத்தஜன்ல ஃபைண்ட் ஆகி ஃபேகோசைட்டோசிஸை ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் வந்து ஒப்போசினைசேஷனை ஹெல்ப் பண்ணுது, இன்ஃப்ளமேஷனை ஹெல்ப் பண்ணுது, ஸோ பாக்டீரியா லைஸ் பண்றதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்தது அடாப்டிவ் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ இது வந்து செகண்ட் லைன் டிஃபென்ஸ். இன்னேட் இம்யூனிட்டி வந்து ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ், அடாப்டிவ் வந்து செகண்ட் லைன் டிஃபென்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ பி செல் வந்து பிளாஸ்மா செல்ல கன்வெர்ட் ஆகி அது வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மீடியேட்டட் பை பி செல்ஸ் ஆன்டிபாடி சிந்தசிஸ் நடக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னெல்லாம், அந்த பேத்தோஜனோட டாக்ஸினை நியூட்ரலைசேஷன் பண்றது. ஸோ அந்த டாக்ஸிக் ப்ராப்பர்ட்டியே நியூட்ரலைஸ் பண்றது இதோட ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஒப்போசினைசேஷன் பண்றது, ஃபேகோசைட்டோசிஸ் பண்றது, அக்ளூட்டேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ் பண்றது, ஆக்டிவேஷன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட், ஆன்டிபாடி டிபெண்டன்ட் செல்லுலார் சைட்டோடாக்சிக், இதெல்லாம் பண்றது இந்த ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியோட வேலை. ஓகே, அடுத்தது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில வந்து டி செல் வந்து இதுல வேலை பண்ணுவாங்க. ஸோ சைட்டோடாக்சிக் டி செல் வந்து கில் வைரஸ் இன்ஃபெக்டர் செல். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம். CD8 CD4 காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். ஸோ ஹெல்பர் டி செல் வந்து பி செல் மேக்ரோஃபேஜ் நியூட்ரோஃபில் ஆக்டிவேட் பண்ணி சைட்டோகைன் சிந்தசிஸ் பண்ணி அந்த பேத்தஜனை லைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது டி செல்ல ரெகுலேட் பண்ணும். ஸோ இட் இஸ் எஃபெக்டிவ் அகைன் இன்ட்ராசெல்லுலர் பேத்தஜன்ஸ் லைக் வைரஸ், மைக்கோபாக்டீரியா அண்ட் புரோட்டோசோவா. ஸோ அடுத்தது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இன் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எம்ஹெச்சி. எம்ஹெச்சி டிட்டர்மைன்ஸ் த ஆன்டிஜன் பிரசன்டேஷன் எஃபிகசி. ஸோ குரூப் ஆஃப் ஜீன்ஸ் வந்து டிசைட் பண்ணும் என்னன்னா எஃபெக்டிவ்லி ஆன்டிஜன் பிரசன்டேஷனை எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர் வந்து எம்ஹெச்சியை எய்ட் பண்ணும். ஸோ இதன் மூலமா வந்து டி செல் ஆக்டிவேஷனை பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும், இம்யூன் சிஸ்டமை இம்யூன் ரெஸ்பான்ஸை பூஸ்ட் பண்ணும். ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு சசப்டிபிலிட்டி ஆகிற கெப்பாசிட்டி, ஈஸியா இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியும் ரெடியூஸ் பண்ணிடும். அடுத்தது சைட்டோகைன் ஜீன் பாலிமார்பிசம் வந்து ப்ரொடியூஸ் ஸ்ட்ராங்கர் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அடுத்து மியூட்டேஷன் கன்ஃபரிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து மியூட்டேஷன் நடந்து ரெசிஸ்டன்ஸும் HIV இன்ஃபெக்ஷனும் ஃபார்ம் பண்ணும். அடுத்தது ஸ்பீசிஸ் டிஃபரன்ஷியஸ் வந்து ஹியூமன் ரெசிஸ்டன்ட் டு மெனி அனிமல் பேத்தஜன், டக்ஸ் ரெசிஸ்ட் இன்ஃப்ளூயன்சா ஸ்ட்ரெயின்ஸ் லீத்தல் டு சிக்கன்ஸ். அடுத்தது ஏஜ், நியூட்ரிஷன், பிசியாலஜிக்கல் ஸ்டேஜ் கூட ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு
டிபெண்டன்சி இருக்கு. ஸோ நியூ பார்னுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து இம்மெச்சூரா தான் டெவலப் ஆயிருக்கு. ஆனா எல்டர்லிக்கு வந்து டிக்ளைனிங் இம்யூனிட்டி. ஸோ மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். ஸோ நியூட்ரிஷன் பார்க்கும்போது புரோட்டீன் டெஃபிஷியன்சி வந்து இருந்துச்சுன்னா, நம்ம புரோட்டீன் இன்டேக் கம்மியா எடுத்திருந்தோம்னா ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஸோ விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் வீக்கர் இம்யூனிட்டி தான் நம்மளுக்கு டெவலப் ஆயிருக்கும். ஸோ சிங்க் டெஃபிஷியன்சி இருந்தாலும் டி செல் ஃபங்க்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஸோ ஹார்மோன்ஸ் பார்க்கும்போது கார்டிசால் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா இம்யூனிட்டியை வந்து சப்ரஸ் பண்ணும். ஸோ பிரெக்னன்சி டைம்லயும் இம்யூனிட்டி ரெடியூஸ் ஆகி இருக்கும். ஸோ 6th வந்து மைக்ரோபயம் அண்ட் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஹியூமன் மைக்ரோபயம் கூட மைக்ரோபயம்னா நம்ம பாடியில் இருக்க மைக்ரோபியல் ஃப்ளோராஸ். ஸோ அதுவுமே வந்து மேஜர் ப்ரொடக்டிவ் ரோல். ஸோ ப்ரிவென்ட் காலனைசேஷன் ஆஃப் பேத்தஜன், ப்ரொடியூசஸ் ஆன்டிமைக்ரோபியல் காம்பனன்ட், இட் ஸ்டிமுலேட் இம்யூன் டெவலப்மெண்ட் இன் ஏர்லி லைஃப். ஸோ டிஸ்டர்ப்ஷன் நடக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் பேத்தஜன்ஸ். அடுத்தது பிஹேவியர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் பார்க்கும்போது நல்லா தூங்குனா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். ஸ்மோக்கிங் ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா லங் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தோம்னா இம்யூனிட்டி நல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணும். ஹைஜீனை மெயின்டைன் பண்ணலன்னா பேத்தஜனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது கிளீன் வாட்டரை யூஸ் பண்ணணும், சானிடேஷன் ப்ராப்பரா பண்ணணும். ஸோ கூட்டத்துல அதிகமா போறது, கூட்டமா இருக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னா ஸோ ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்து வேக்சினேஷன். ஸோ வேக்சின் மூலமா நம்மளோட இம்யூன் செல்ஸை வந்து ஆர்டிஃபிஷியலா பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டி அண்ட் பி செல்ல பூஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட மெமரி வந்து ஜென்ரேட் ஆகும். டிசீஸ்க்கு ரீ எக்ஸ்போஷர் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்யூனிட்டி லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ மெமரி ரெஸ்பான்ஸ் வந்து ஃபாஸ்டரா, ஸ்ட்ராங்கரா, லாங் லாஸ்டிங்கா இருக்கும் வேக்சினேஷன் மூலமா. ஸோ ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஃபெயில் ஆகும்போது, ஸோ ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம பாடியில லோவா இருக்கு அப்படின்னா இம்யூனோ டிஃபிஷியன்சி நடக்கும். ஸோ அது மூலமா டிசீஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். மால் நியூட்ரிஷன், நம்மளோட பாடியில மால் நியூட்ரிஷன் ஃபார்ம் ஆகும். கிரானிக் டிசீஸ் ஃபார்ம் ஆகும். ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஃபெயிலியர் மூலமா இன்ஃபெக்ஷன் வந்து அடிக்கடி நடக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ மழை பெஞ்சா தும்மல் வந்துடும், காய்ச்சல் வந்துடும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் கூட நம்மளுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ விருலன்ஸ்க்கும் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் உள்ள பேலன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ விருலன்ஸ் அதிகமா இருந்து ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட் கம்மியா இருந்துச்சுன்னா அதோட அவுட்கம் வந்து டிசீஸ் வந்து சிவியரா இருக்கும். ஸோ விருலன்ஸும் அதிகமா இருந்து ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளோட டிசீஸ் வந்து நமக்கு கம்மியா மைல்டா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ விருலன்ஸும் லோவா இருந்து ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் லோவா இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா இருக்கும், ஓரளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். இன்னொன்னு விருலன்ஸ் கம்மியா இருந்து ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாதான் டிசீஸே ஃபார்ம் ஆகாது. ஸோ இதுக்காக தான் நல்லா விட்டமின் அதிகமா இருக்கிற ஃபுட் எடுத்துக்கோங்க, அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க, கீரை சாப்பிடணும், கிரீன்ஸ் சாப்பிடணும், புரோட்டீன் ரிச் மீல்ஸ் எடுத்துக்கணும், நான்வெஜ் எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணி ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டியை அதிகமாக்குறதுக்கு தான் இந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே. ஸோ அதனாலதான் இந்த ஜங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நமக்கு சொல்றாங்க. ஸோ ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாதான் நம்ம டிசீஸ் ஃப்ரீயா ஒரு லைஃபை லீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. ஸோ இதுக்கான ஸ்லிப் டெஸ்ட் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடுறேன். ஸோ கிளாஸ் 2க்கான ஸ்லிப் டெஸ்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கிளாஸ் 1ஓட கீயும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஸோ இதோட மெட்டீரியல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. இந்த பிபிடியும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கால் கூட நீங்க பண்ணுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.